வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், என்ன சர்ச்சை போயிட்டுருக்கு? ஏன் காங்கிரஸ் கட்சியின் மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை பிரதமர் மோடி முன்வைக்கிறாருங்கிறத புரிஞ்சிக்க முடியல. குறிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கீங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் நீங்கள் கபலீகரம் செய்து அதை இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் கொடுக்குறத எங்கே சொல்லியிருக்கீங்க? கடந்த காலத்தில் நீங்கள் சொன்னதாகவும் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் அதையே தான், அதாவது குறிப்பாக பெண்களினுடைய பெண்களுடைய தங்கத்தை பறித்து தாலியை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்க போகிறீங்க. உங்களை இந்த மாதிரி சில நபர்கள் வழி நடத்துகிறாங்க, காங்கிரஸாக அந்த மாதிரி நபர்கள் வழி நடத்துகிறாங்க அப்படின்லாம் குறிப்பிட்டு பேசிட்டு இருக்கிற என்ன நடக்குது காங்கிரஸுக்குள்ளே? இல்லை, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு தோல்வியின் முகத்தை பிரதமர் பார்க்குறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளோ நல்லா சந்தேகம் இருந்தது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்களை பேசும்போது தான் எங்களுக்கு புரியுது, நிச்சயமாக 2024 ஜூன் 4 இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு. ஏன்னா இது முழுக்க முழுக்க தவறான ஒரு கருத்து, முழுக்க முழுக்க மத வெறியை தூண்டும் கருத்து. வட இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், அதன் மூலமாக பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்கு வங்கியை வாங்கி ஆட்சி அமைக்கணுன்றது தான் பிஜேபியினுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு வளர்ச்சியோ முன்னேற்றமோ 10 ஆண்டுகளை ஒன்றுமே கிடையாது. வேலைவாய்ப்பு உருவாக்கணும்னு சொல்ல முடியுமா? இத்தனை பேரை பஞ்சத்தை மீட்டு கொண்டு வந்து சொல்ல முடியுமா? இத்தனை பெண்கள் முன்னேறிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதனால் இந்த மாதிரியான தவறான பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. எங்களுடைய அறிக்கையில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குற விஷயம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு படித்தே காமிக்கிறேன். என்ன போட்டிருக்குன்னா, addressing the growing inequality of wealth and income through suitable changes in policies. அதாவது உயர்ந்து வரக்கூடிய இந்த வளம் 1% மக்கள்கிட்ட 60-70 விழுக்காடு இந்தியாவினுடைய வளம் குவிந்து இருக்கிறது. அதை நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படின்னா, அரசினுடைய திட்டங்கள் மூலமாக, நல்வாழ்வு திட்டங்கள் மூலமாக, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக நாங்கள் அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வை சரி பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஆனால் பிஜேபி எப்படி திருச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க இந்துக்களுடைய சொத்துக்களெல்லாம் பிடுங்கி அவங்க இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இது எப்படி நடக்கும்னா, நீங்கள் ஒரு சர்வாதிகார நாட்டில் நடக்கும்ல, ஒரு பணக்காரங்க இருந்தாங்கன்னா சொத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்குறோம், அந்த மாதிரியான ஒரு சர்வாதிகார போக்கில் தான் காங்கிரஸ் செயல்படுவாங்க அப்படின்னு இவங்க ஒரு பயத்தை மக்களிடம் ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே இந்த இந்து இஸ்லாமியர்களிடையே இருக்க பிளவை பெருசுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க ரெஃபரன்ஸ்க்கு என்ன எடுக்கிறாங்கன்னா, 2006 டாக்டர் மன்மோகன் சிங் சொன்ன ஒரு கருத்து, அது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழுவில் அவர் பேசின ஒரு கருத்து. அந்த கருத்துலேருந்து பாதி வெட்டி, அறிக்கையிலிருந்து பாதியை ஒட்டி பிரதமர் மோடி ஒரு கருத்தை உளறி இருக்கிறார். அன்றைக்கு இருந்த பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள வளர்ச்சி, இந்தியாவில் நடைபெறுகின்ற முன்னேற்றம் இது அனைவருக்கும் பொதுவான வளர்ச்சியாக இருக்க வேண்டும். குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசி, அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அப்புறம் பழங்குடியினர் ட்ரைபல்ஸ், அண்ட் அப்புறம் பெண்கள், அப்புறமா சிறுபான்மை சமூகத்தினர் அப்படின்னு சிறுபான்மை சமூகத்தினரை, மைனாரிட்டிஸை கடைசியாக சொல்கிறார். இதில் எங்கேயாவது இஸ்லாமியர்ன்ற வார்த்தை இருக்கா? இல்லை. ஒரு இன்டர்நெட்டை படிக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே, எழுத்தறிவு இருக்கிற யாராக இருந்தாலுமே இன்றைக்கி தட்டுனா டொக்குன்னு வரப்போகுது இன்டர்நெட்டில். எந்த இடத்துலையுமே அவர் சிறுபான்மை சமூகத்துக்கு முன்னுரிமை அளிக்கணும்னு சொல்லலை. இந்தியாவில் நடைபெறுகின்ற வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த குறிப்பிட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறார். ஏன்னா இந்தியாவில் எந்த முன்னேற்றம் நடந்தாலுமே அந்த 3% மக்களுக்கு தான் எல்லா வளர்ச்சியும் போய் சேருது. கீழே இருக்கிற மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. காங்கிரஸ் மைனாரிட்டிஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்கிறீங்க அப்படின்னு குறிப்பிட்றாரு. இல்லை, அதுதான் சொல்ல, அதுதான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. அப்பீஸ்மெண்ட்டுன்ற வார்த்தை பிஜேபியினுடைய வார்த்தை. நாங்கள் ஒரு காலத்துலேயும் அப்பீஸ்மெண்ட் யாரையும் பண்ணதில்லை. நாங்கள் இன்க்ளூசிவாக தான் பார்க்குறோம். எல்லாருக்கும் எல்லாம் போய் கிடைக்கணும், எல்லாருக்கும் சமமாக எல்லாம் போய் கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் ஒரு சோசியலிச கொள்கையை நாங்கள் முன் வச்சு அறிக்கை தயாரிச்சிருக்கோம். சமூக நீதி, சோசியலிசம் தான் எங்கள் கொள்கையினுடைய அடிப்படை. அப்போது நீங்கள் இந்த மாதிரி தவறான கருத்தை பரப்பி அதன் மூலமாக இந்து இஸ்லாமியர்களிடையே பிளவை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே, இதுலேருந்தே தெரியுது உங்களுடைய தோல்வி பயம் என்ன அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்தியை கூட நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் வெட்டி ஒட்டி பரப்பீங்கன்னு தெரியுது. இப்போ என்னென்னா, இது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இது முதல் முறை அல்ல இந்த மாதிரி வெட்டி ஒட்டி வதந்திகளை பரப்புறது. காந்தி படுகொலை செய்யப்பட்ட பொழுது கோட்ஸே சொந்த கையில் இஸ்மாயில்னு பச்சை குத்திட்டு சுட்டான். ரைட்டா? எதுக்கு? இந்தியாவில் இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் கலவரம் வரணும்னு தானே அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அன்றைக்கி. அப்போ அந்த காலத்திலேயே 1948 உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்காங்க பாருங்க. அன்றைக்கி நேருவும் மவுண்ட் பேட்டன் பிரபுவும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்தியாவே கலவர பூமியாக மாறி இருந்திருக்கும். அன்றைக்கி நேரு உடனடியாக ஆல் இண்டியா ரேடியோவில் அறிவித்தார், காந்தியை படுகொலை செய்தது ஒரு ஆர்எஸ்எஸ் காரன்னு சொன்னார்.
அப்போது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த ட்ரெண்டை தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் கையில் வச்சுருக்காங்க. அந்த வியூகத்தை கையில் எடுத்து வட இந்தியாவில் இது மாதிரி பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி கருத்துக்களை தமிழ்நாட்டில் ஏன் பிரதமர் ஒன்று கூட பேசவே இல்லை? தமிழ்நாட்டில் ஏன் மதம் குறித்து பேசவே இல்லை? எதுவுமே ஒன்று கூட பேசல மதம் குறித்தவர். அப்போது தெரியுதில்ல அவர் பிரதமருக்கு எங்கே எதை பேசணும், எங்கே பேசணும், என்ன வாக்கு வரும்னு அவருக்கு தெரியுதா இல்லையா? இப்போ அந்த அடிப்படையில் ராஜஸ்தானுக்கு போகிறாங்க. அது ராஜஸ்தான் களம் இதுக்கு ஏற்கனவே ஒரு பிளவுபட்ட களம். ஏன் அப்படின்னா அடிப்படையில் ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அது உங்களுக்கு 500-600 வருஷமாகவே படையெடுப்பை பார்த்த ஒரு மாநிலம். படையெடுப்புகளை பார்த்து தற்காத்தே வாழ்ந்த மனநிலை உள்ள ஒரு மாநிலம். அது டிஃபென்ஸாகவே இருந்திருக்காங்க. அங்கே ராஜபுத்திரர்களாக இருக்கட்டும், மற்ற எல்லா மன்னர்களுமே அங்கே டிஃபென்ஸ்லேருந்தே பழகியிருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு அங்கே இஸ்லாமிய வெறுப்பு என்பது களத்தில் ஏற்கனவே இருக்கிற ஒன்றாக இருக்குது. அந்த பிளவு இருக்க தான் செய்யுது. அந்த பிளவு இல்லாமல் இல்லை. நீங்கள் பல கிராமங்களில் பார்க்கலாம். அங்கே கிராமங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தனி கிராமமே இருக்கும். அங்கே இந்துக்கள் கிராமம் பார்க்க முடியாது. இந்துக்கள் மட்டும்தான் வாழ்வாங்க. அந்த நிறைய கிராமங்கள் நான் பார்த்துருக்கேன் ராஜஸ்தான் போயிருந்த சமயத்தில். நீங்கள் 2 பேரும் சமத்துவம் வாழக்கூடிய கிராமங்கள் மிக குறைவு தான். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுறது அந்த மக்களிடையே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தும். அது இந்தியாவுக்கு நல்லது. ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் அவருக்கு ஒரு மாண்பு இருக்குது. அதை தாண்டி அவர் வயசுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்குது. அவர் 73 வயசாகுது. 73 வயசாகின்ற ஒரு நபர் அவர் எவ்வளோ முதிர்ச்சி இருக்கணும். அப்படி முதிர்ச்சி இருக்கிற நபர் தன் கீழே வாழக்கூடிய மக்கள், தன்னோட சின்ன வயசில் இருக்க இளைஞர்களை தவறாக வழி நடத்தலாமா? அது எவ்வளோ ஒரு பொறுப்பான ஒரு மனிதன் பிரதமர் என்பதை தாண்டி அவர் ஒரு மனிதன். அந்த மனித உணர்வு இருந்துச்சுன்னா தன்னை விட வயதில் குறைவாக உள்ள இளைஞர்கள், பெண்கள் இவங்களெல்லாம் இப்படி நீங்கள் ட்ரிகர் பண்ணி விட முடியுமா? அந்த முதிர்ச்சியாக அவருக்கு இருக்குதா? அந்த பொறுப்புணர்வு அவருக்கு இருக்குதா? இந்த மாதிரி ஒரு பேசலாமா ஒரு காலத்தில் போய், தேர்தல் பிரச்சாரத்தில் போய்? காங்கிரஸ் கட்சி எப்போ சொல்லிச்சுனாங்க சொத்துக்களை பிரித்து இஸ்லாமியிட்ட கொடுப்போம். ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். பெண்களின் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். எங்களுடைய அறிக்கையில் எங்க இருக்கு நீ காட்டுங்க? நாங்கள் சத்தியம் பண்ணி சொல்கிறோம், எங்கள் அறிக்கையில் எங்கே இருக்கு காட்டுனீங்க? ஓகே, இப்போ வந்து இது வந்து நீங்கள் தொலைக்காட்சிகளில் வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் நீங்கள் வந்து இது ஒரு சேலஞ்சாக நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் வந்து பொதுதளத்தில் மக்கள்கிட்ட தான் அவர் இந்த விஷயத்தை வச்சுருக்கிறார். அவர் எந்த மீடியாலையும் இந்த வந்து விஷயம் பிரச்சாரத்தில் வச்சுருக்கிறார். அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு மாற்றான பிரச்சாரத்தை நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் அப்படி செய்யலை, அவர் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் இல்லை, நாங்கள் இதை தான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக இருக்கீங்க. ஆனால் அது நீங்கள் எங்கே பரவாயில்ல எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பேசுகிறீங்களா? குறிப்பாக ராஜஸ்தானில் அந்த மக்கள்கிட்ட நீங்கள் இதெல்லாம் கொண்டு சென்று சேர்த்துருக்கீங்களா? என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ நாங்கள் இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் நாங்கள் எங்களுடைய எல்லா விதமான வியூகங்கள்லேயும் இதை நாங்கள் சேர்த்துட்டோம். எங்கள் வேட்பாளர்கள் எல்லாருமே சொல்லியாச்சு. வேட்பாளர் கூட போகிற ஸ்டார் கேம்பெயின்ஸ் எல்லாத்துலேயுமே இதை நாங்கள் முறியடிக்கிறதுக்கான வியூகத்தை வகுத்தாச்சு. எங்கள் தலைவர் கார்கே கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்க கேட்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, எங்கள் தேர்தலுக்கு என்ன இருக்குன்னு நான் விளக்குறேன், உங்களுக்கு படிப்பறிவு இல்லைனா பரவாயில்ல நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது அந்த அளவுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். ரெண்டாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் சொல்லி இன்றைக்கி திருப்பியும் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியுமான்னு நிச்சயமாக முடியாது. நீங்கள் 2014 அவங்க வளர்ச்சின்னு சொன்னாங்க, முன்னேற்றம்னு சொன்னாங்க. 2019 தேசிய பாதுகாப்பு, பாகிஸ்தான் என்னை அச்சுறுத்துதுன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? சர்வதேச சதி இருக்கின்றார் எனக்கு எதிராக. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட மொத்த நாடுகள் 193 நாடுகள். 93 நாடுகளில் 66 நாடுகளுக்கு போன ஒரே பிரதமர் ஒருத்தர் தான். 66 நாடுகள் சுற்றுப்பயணம் போயிட்டு கை குலுக்கிட்டு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு இந்தியாவினுடைய பல கோடி பணத்தை நீங்கள் வீணடிச்சிட்டு இன்னைக்கு வந்து சொல்கிறீங்க சர்வதேச அரங்கு எனக்கு எதிராக சதி பண்ணுதுன்றீங்க. அப்போது நீங்கள் போன அத்தனை சுற்றுலா பயணங்களும் வீணாக போச்சா? இது சொல்கிறதுக்கு முதல்ல யோசிக்க வேணாமா? பிஜேபி சார்ந்தவங்க என்ன சொன்னாங்க? இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை வெற்றின்னு சொன்னாங்க, விஸ்வகுரு இந்தியான்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் உங்களுக்கு அப்போ நீங்கள் வெளிநாடு சதி நடக்குது? வெளிநாட்டில் உங்களுக்கு இப்போ எந்த நாடு சதின்னு சொல்லணும்? நீங்கள் எந்த நாடுன்னு சொல்ல முடியாது உங்களால், என்ன சதின்னு உங்களால் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் போன தேர்தலில் 2019 தேர்தலில் காங்கிரஸும் பாகிஸ்தானும் கைகோர்த்து கொண்டு தோக்கடிக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு ட்ராமா நாடினீங்க. இப்போ இந்த தேர்தல் வெளிநாடு சதியா உங்களுக்கு? அப்போது நான் என்ன கேட்குறோம், குறைஞ்சபட்சம் சைனா என்கிற பெயரை கூட உச்சரிக்க அவங்களால முடியல. 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டராக லடாக்கில் ஆக்கியபை பண்ணியிருக்கான். அருணாச்சல் பிரதேசில் கிராமத்துக்கு பேர் வச்சுட்டான். இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு தைரியம் இல்லை சைனான்ற பேரை உச்சரிக்கிறது கூட. பாராளுமன்றத்துலையோ பொதுக்கூட்டங்களையோ சும்மா இருக்கிற பாகிஸ்தானை சீண்டி பார்க்குறீங்க. நீங்கள் இந்தியாவில் இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்திருந்தீங்க. அப்போது இது எல்லாமே வந்து என்ன காமிக்குதுன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அவங்க தோற்று போக போகிறாங்கன்றது தெரியுது. இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை கூட பார்க்க போகிறோன்னு தெரியும். சார் ஓகே, இப்போ வந்து நீங்கள் தோற்றுருவாங்க அதோட வெளிப்பாடு தான் அதுன்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. இதெல்லாம் பேசினா நமக்கு தோல்வி தான் உறுதின்னு கூட தெரியாமையா அவர் வந்து இதெல்லாம் பேசுகிறாரு? புரியல. இல்லை, அதுதான் ஏற்கனவே ஒரு களம் இருக்குல்ல. நீங்கள் அதுதான் சொன்ன ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, பஞ்சாப் எப்பவுமே ஒரு டிஃபென்சிவ் மைண்ட்லேயே அப்படி உருவான ஒரு களம். அது படையெடுப்புகளை பார்த்து உருவான களம். அது அந்த அந்த இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் அந்த ஒரு படையெடுப்பு மேலே ஒரு 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 கோபம், ஒரு வன்மம் இருக்கும். அதை நம்ம போக்க வேண்டிய பொறுப்பு தான் அரசுகளுடைய பொறுப்பு. 70 ஆண்டுகளில் காங்கிரஸ் அது பண்ணியிருக்கு. இல்லை அது பழைய கதை. அது
இன்றைக்கி அந்த கோபத்தை நம்ம சுமக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒன்றா சமத்துவமாக வாழுவோம், பழசை மறந்துடுவோம், நம்ம புதுசாக வாழுவோம் அப்படின்னு நம்ம ஒரு சமத்துவமான தேசத்தை கட்டமைக்கிறோம் நம்ம, ரைட்டா? ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவன் என்ன தப்பு பண்ணான்? இன்றைக்கி இருக்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞன் இன்றைக்கி என்ன அவன் பாவம் பண்ணான்? அன்றைக்கி யாரோ ஒருத்தன் வந்தான், அவன் யாருன்னு ராஜா வந்தான், மன்னர் வந்தான், படையெடுத்து வந்தான், அவன் திருப்பி போனான்னா நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினர் ஒரு காலத்து இந்துக்குள்ளே வாழ்ந்தவங்க இந்த நாட்டில் தான். இங்கே உள்ள ஜாதி கொடுமையினால மதம் மாறினவங்க. இவங்க படையெடுத்து வந்தவங்க கிடையாது. இங்கே படையெடுத்து வந்தவங்க யாரும் இந்தியாவில் இல்லை. நீ அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இல்லை. இங்கே இருந்தவன் நீங்கள் உங்கள் சனாதன தர்மத்தால் இங்கே ஜாதி கொடுமையில் பாதிக்கப்பட்டவன் அவன் இஸ்லாம் மதத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் பௌத்தத்துக்கும் மாறி இருக்கான். அப்போது அந்த உண்மையை அவங்களால ஒத்துக்க முடியாமல் இவங்களை நீங்கள் எதிரிகளாக சித்தரிக்கிறீங்க. நீங்கள் இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை நீங்கள் எதிரியாக சித்தரிக்கிறீங்க. நீங்கள் அதுதான் தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம், சரிங்களா? அப்போ நீங்கள் மக்களிடம் பிளவு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ராஜஸ்தானில் களம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ராஜஸ்தானுக்குள்ள பிஜேபிக்கு லீடரே கிடையாது. இன்றைக்கி அவங்க ஜெயிச்சது வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் தான் வந்திருக்காங்க. மற்றபடி பெரிய தலைவர்லாம் ராஜஸ்தானில் கிடையாது. பஜன்லால் சர்மான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக சிஎம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அவர் தான் முதலமைச்சர் ஆக போறாருன்ட்டு அந்த அம்மாவுக்கே தெரியாது. ஒரு அம்மா இருக்காங்களே அங்கே, வசுந்தரா ராஜாக்கே தெரியாதான் இவர் தான் சிஎம் ஆக போறாருன்ட்டு. அந்த அளவுக்கு பிஜேபி கட்சி வளர்த்துருக்காங்க. அதனால் இப்போது ராஜஸ்தானில் நிலவக்கூடிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த ராஜபுத்திரர்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது பிஜேபி. ஏன்னா இந்தியாவில் அதிகமான ராஜபுத்திர சமூகத்தை வாழக்கூடிய மாநிலங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேஷ், மேற்கு உத்தரப்பிரதேஷ், அப்புறம் ராஜஸ்தான் பெரும்பான்மை பகுதிகளில், குஜராத்தில் ஒரு பெரிய பகுதிகளில் இந்த ராஜபுத்திர சமூகத்தாக வாழ்கிறாங்க. சத்ரியா சமூகம்னு சொல்கிறாங்க அவங்கள. அப்போ இவங்களுடைய தெய்வமான திரௌபதியை வந்து இந்த ரூபாலா என்கிற பட்டிடார் சமூகத்தை சார்ந்த ஒரு பிஜேபிக்காரர் வந்து அவமானப்படுத்தியிருக்கார். அதனால் அந்த ராஜபுத்திர சமூகம் எல்லாமே ஒரு காலத்தில் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்தவங்க இன்றைக்கி கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ரூபாலாவை எப்படியாவது பதவி விட்டு தூக்கிடுங்க, வேட்புமனு தாக்கல் செய்யவும் பண்ணுங்க. பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கல. அவர் பிஜேபி வேட்பாளர் களம் இறங்கியிருக்காரு. ஏன்னா பிஜேபி நினைக்கிறாங்கன்னா இவரை நம்ம வாபஸ் வாங்கிட்டோம்னா பட்டியல் சமூகம் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு அவர் அப்படியே நிற்க வச்சிருக்காங்க. அதனால் அவங்க ராஜஸ்தானில் ராஜ்புத் சமூகம் மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறதுனால இந்த ராஜபுத்திரர்களை வாக்கு வங்கியை திருப்பி நம்ம மீட்டு கொண்டு வரணும்னா இஸ்லாம் ராஜபுத்திரர்கள் அந்த பழைய வன்மத்தை கோபத்தை நம்ம கிளறி விடணும். அந்த 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 புண்ணை வந்து இன்னும் ரணமாக மாற்றணும் அப்படின்றது தான் வந்து பிஜேபியினுடைய. எப்படி இஸ்லாம் ராஜபுத்திரர்கள்? ஆமாம், நீங்கள் பொதுவாகவே அன்னைக்கு இருந்த மன்னர்கள் 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மன்னர்கள் ராஜபுத்திர மன்னர்கள் தான். படையெடுத்து வந்த முகலாயர்கள், படையெடுத்து வந்த அரபியர்கள் எல்லாருமே அவங்க தான் சண்டை போட்டாங்க. அதில் அவங்க வீழ்ந்திருக்கிறாங்க. முகலாட்சி இந்தியாவில் 500 வருஷம் இருந்திருக்குல்ல. அந்த அந்த கோபம் இப்போ தான் சரியாக இருக்குது. 70 ஆண்டு சரியாக இருக்குது. இப்போலாம் இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி வந்து அந்த பழைய ராஜபுத்திரர்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த வெறுப்பை தூண்டி விடுன்றதுக்கு தான் இதெல்லாம் மறந்துடுங்க. இந்தியாவில் உள்ள இந்த சிக்கலை மறந்துடுங்க, ரைட்டா? நீங்கள் அந்த சிக்கலை பாருங்கள், அவன் தான் சிக்கல் உங்களுக்கு அப்படின்னு இந்தியாவில் வாழக்கூடிய ஏழை எளிய இஸ்லாமியர்களை எதிரியாக சித்தரிக்கிறாங்க, ரைட்டா? இவன் யாரும் படையெடுத்து வரல, இவன் யாரும் சண்டைக்கு போகிறது போகல. அப்போ அவங்க சொத்தை பிரித்து கொடுத்துருவான், நீங்கள் ஓட்டு போகிறா பிஜேபிக்குன்னு தவறாக வழி நடத்துகிறாங்க. புரியுது சார். இப்போ வந்து இந்த நெரேட்டிவ் அவங்க செட் பண்ணுற இந்த நெரேட்டிவ் வந்து உண்மையிலே அவங்களுக்கு அங்கே வெற்றி நோக்கி கை கொடுக்குமா? இல்லை எப்படி நடக்காது? சத்தியமாக கொடுக்காது. அதான் நீங்கள் இந்த தேர்தலுடைய வியூகமாக பார்க்க போறீங்க. ஏன்னா 10 வருஷமாக இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இவங்க சொல்லிக்கிற மாதிரி இந்தியாவில் சாதனை என்ன 10 வருஷமாக ஒன்றும் கிடையாது. புரியுது. 10 வருஷமா அவங்க எதுவுமே செய்யல. கடுமையான மக்கள் அதிருப்தி இருக்குது. விலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, நீங்கள் பட்டியலிடுறீங்க, அதெல்லாம் ரைட், ஓகே. அது பாஜகவுக்கும் தெளிவாக தெரியுது. அதனால தான் அதை பற்றி எங்கேயுமே அவங்க பேசாமல், அவங்களோட தேர்தல் வாக்குறுதி பற்றி கூட பேசாமல் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா உங்களுடைய வாக்குறுதி, காங்கிரஸோட வாக்குறுதி பற்றி பேசுகிறாங்க. இஸ்லாமுக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணுறாரு. புதுசாக ஃபஸ்ட் கட்ட எலெக்ஷனில் இவர் இதை பற்றி எதுவுமே பேசல. 2வது கட்டம் 3வது கட்டம் தான் வந்து கொஞ்சம் பீக் ஆக்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இது வந்து வெற்றி நோக்கி அவங்களை கொண்டு போகும் அப்படிங்கிறனால தான் அதை பயன்படுத்துறாரு. சப்போஸ் இது தோல்வி கொடுக்கும் அப்படின்னு நிச்சயமாக அவரை கையில் எடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது எந்த முடிவின் அடிப்படையில் அது அவங்களுக்கு நிச்சயம் வெற்றி கொடுக்காதுன்னு நீங்கள் எந்த புள்ளியிலிருந்து நீங்கள் உறுதியாக நம்புறீங்க? இல்லை, உங்களுக்கு மக்கள் வந்து அந்தளவுக்கு இப்போ முதிர்ச்சி இல்லாமல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மக்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு ஒரு முதிர்ச்சி வந்துருச்சு, ஒரு பகுத்தறிவு வளர்ந்துருக்கிறது. அதனால் வந்து இன்னும் அவங்க மதத்தை சொல்லி ஓட்டு கேட்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சர்வதேச அரங்கு வந்து இன்றைக்கி தொலைக்காட்சிகளில் சமூக ஊடகங்கள்லாம் வந்துருச்சு. நீங்கள் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் இருந்து கூட இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த ஜனநாயக படுகொலை குறித்து வீடியோலாம் போடுறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கும். ஹிந்தியிலே நிறைய வந்துருச்சு. முன்னாடி மாதிரிலாம் இப்போ ஹிந்தியில் இல்லை. இந்த மாதிரி நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவங்க, இவங்கெல்லாம் நிறையா களத்தில் இருந்து வேலை பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு வட இந்தியாவில் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அங்கேயும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பகுத்தறிவு வந்துருச்சு. அதனால் பிஜேபியினுடைய கட்டுக்கதைகள் இன்னும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க உலகத்தை பார்க்குறாங்கல்ல. உலகத்தை நீங்கள் பார்க்காத வரைக்கும் தான் நீங்கள் பிஜேபி சொல்லி நம்பிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு இன்செக்யூரிட்டி வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பின்மையெல்லாம் இல்லாமல் உருவாயிடும். உங்களுக்கு தெளிவாக உலகத்தை பார்க்கும்போது இல்லை, இவங்க போய் சொல்கிறாங்க, இவன் ஏமாத்துறான், நம்மளை தப்பாக வழி நடத்துகிறான். அப்போ இந்த முறை யாருக்கு ஓட்டு போன்றது தெளிவு வந்துச்சு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ ராஜஸ்தானில் இன்னொரு மிகப்பெரிய சமூகம் என்னன்னா ஜாட் சமூகம். ஜாட்டுகளில் 99% விழுக்காடு விவசாயம் பண்ணுவாங்க. ஜாட் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இந்த டெல்லியில் உட்காந்துருக்காங்க போராட்டத்தில்.
குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க, நாங்கள் சொல்லலை, பிஜேபி மோடி தான் சொன்னார் விவசாய சட்டங்களை ரத்து பண்ணும்போது நான் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பேன்னு சொன்னார். மீன் நீங்கள் ரத்து பண்ணிங்கன்னா கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் அவருக்கு ஒன்றும் கொடுக்கல. அப்போது அதனால் உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், ராஜஸ்தானில் உள்ள தலித் மக்கள் ஓட்டு போட போகிறதுல பிஜேபிக்கு, ராஜஸ்தானில் உள்ள ஜாட்டுகள் ஓட்டு போட போகிறதுல பிஜேபிக்கு, ராஜஸ்தானில் உள்ள பெரும்பான்மை ராஜ்பூத்துகள் ஓட்டு போட போகிறதுல பிஜேபிக்கு. வேறு யாரும் ஓட்டு போடுவா இப்போ? அப்போது மற்ற சமூகங்கள் ஏதாவது ஒன்றிணைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. ஆனால் ராஜஸ்தானில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இன்னொன்று சொல்ல போனால் சட்டமன்ற தேர்தல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒன்றும் பெரிய சரிவுலாம் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு 45 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கு, 55% பிஜேபிக்கு இருக்குது. அண்ட் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு நடந்த முதல் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்குது. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு நடந்த முதல் இடைத்தேர்தல் பாஜக மினிஸ்டரே தோக்குறாரு, காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. அப்போ அங்க வந்து உங்களுக்கு பிஜேபி வலுவா இல்லைன்றதுக்கான பல உதாரணம் எல்லாம் எடுத்து சொல்ல முடியும். சரிங்களா? இது நம்பர் 1. இது இப்போ அடுத்து கர்நாடகா வந்தீங்கன்னா கர்நாடகா சொல்லவே தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து குறிப்பிடுறீங்க பாஜக வந்து ராஜஸ்தானில் ரொம்ப வலுவிழந்து இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் வந்து எலெக்ஷன் களத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நெரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய இடத்துல பாஜக தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் வந்து இப்போ 2019 புல்வாமாங்கிற விஷயத்தை முன் வச்சு ரொம்ப பெரும்பான்மை மக்களோட வாக்குகளை பெற்று அவங்க ஈஸியாக ஆட்சி அதிகாரத்தை வந்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இப்போ வந்து பாஜக வீழ்த்துவதற்கான அந்த எதிரணியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து பலவீனமாக இருந்தீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்திய கூட்டணி ஒன்று உருவாக்கி பாஜக வீழ்த்துவதற்கு இவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகும் கூட ஃபஸ்ட்டு நெரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லையா? அவங்க ஃபஸ்ட்டு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, அதுக்கு ரியாக்ஷன்ற இடத்துல தான் காங்கிரஸ் நகரதா? ஏன் வந்து இந்திய கூட்டணி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சு அதை நோக்கி பாஜக இழுக்க மாட்டேங்க? என்ன நடக்குது? இல்லை, நாங்கள் நெரேட்டிவ் செட் பண்ணிட்டோம். எங்கள் நெரேட்டிவ் தான் எங்கள் தேர்தல் அறிக்கை. எங்கள் நெரேட்டிவோட கவுண்டர் நெரேட்டிவ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படி பார்க்கணும். நீங்கள் நாங்கள் தான் இந்த எலெக்ஷனுடைய நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்கிறது. எங்கள் தேர்தல் அறிக்கை தான் இந்த எலெக்ஷனுடைய நெரேட்டிவே. அப்போ அதுக்கு பதில் சொல்லிட்டுருக்காங்க அவங்க, அது திசை திருப்பி இருக்காங்க அவங்க. இப்போ நாங்கள் இப்போ தற்காத்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் பண்ணுற தற்காப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நெரேட்டிவ் அவங்க செட் பண்ணவே இல்லை. மக்கள்கிட்ட 2 விஷயம் இப்போ கொண்டு போய் சேருது. ஒன்று, வளர்ச்சி, நான் தான் உங்களுக்கு அடுத்த விஷயத்தை இது பண்ண போகிறேன், உங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அதை தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவர். இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து வேலையில்லா திண்டாட்டம் இந்த மாதிரி உங்களோட தேர்தல் வாக்குறுதி முன் வச்சு நீங்கள் வந்து வரீங்க. ஆனால் இப்போ என்னென்னா மக்கள்கிட்ட இந்த சைமல்டேனியஸாக இப்போ எலெக்ஷன் வந்து 2வது கட்டம் நடக்குது. இப்போ மக்கள்கிட்ட எது வந்து டாக்காக இருக்குது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி நம்மளுடைய சொத்துக்கெல்லாம் பறிமுதல் செஞ்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறதான் திட்டமாக வச்சுருக்காங்க. இதுதான் வந்து மக்கள் இல்லை சேர்த்துருக்காங்க. அது ஊடகங்களுடைய பார்வை. ஊடகங்களுடைய பார்வை. சார் 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க. சார் 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க. நீங்கள் என்ன 10 வருஷம் பண்ணீங்கன்னு கேட்பாங்க மக்கள். எனக்கு என் பாக்கெட்டுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்பாங்க. அது வரலன்றது எல்லாரும் உணர முடிஞ்சிருக்கு. அதால் நீங்கள் திருப்பியும் போயிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது. ஊடகங்கள் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஊடகங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் தேர்தல் இருக்கி எப்படியாவது டம்மி பண்ணணும், பிஜேபியுடைய பிரச்சாரத்தை நம்ம பெருசாக பேசணும்னு ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊடகங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த கோடி மீடியாவை சாமானிய மக்கள் பல பேர் நம்புறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை, அதை ஏற்றுக்கிறதும் இல்லை. சமூக ஊடகங்கள் மூலமாக தான் பல கருத்துக்கள், யூடியூப் மூலமாக தான் பல கருத்துக்கள் வருது, பிஜேபிக்கு எதிரான கருத்துக்கள் வருது, உண்மை வெளியில் வருது. அப்போது அதான் சொல்கிறேன் நான். நீங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கிரவுண்டுலேயுமே கூட ராஜஸ்தானில், வட இந்தியாவில் பிஜேபிக்கான செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் நீங்கள் ஜூன் 4ஆம் தேதி திருப்பி பிஜேபி ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அவங்க சொல்லக்கூடிய 400 முதல்ல 400ன்னு சொன்னாங்க, அப்புறம் 370ன்னு சொன்னாங்க, இப்போ பெரும்பான்மை வரும்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மை எவ்வளோ? 272 சீட்டு. ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நடந்து முடிந்த முதல் கட்ட தேர்தலில் 102 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் வரைக்கும் இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லா தொகுதிகளுமே ஒரு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கிறது. அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி பிரதமர் உலகிட்டு இருக்கிறார். ஒரு பயத்தின் வெளிப்பாடாக தான் உலகிட்டு இருக்கார். அப்போ ஆல்ரெடி ஒரு 80 சீட் ரிசர்வ் ஆகிடுச்சு இந்தியா கூட்டணி. அடுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதில் இவங்க சொல்லக்கூடிய 400 370 வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லை. 272 சீட்டில் இந்தியா கூட்டணி கம்ஃபர்டபுளாக உட்கார போகுது. ஒரு பெரிய கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அது ஒன்று நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான விஷயங்கள் தான் அவர் சொல்கிறாரு. வலுவிழந்து இருக்கக்கூடிய கூட்டணி வந்து, அதாவது காங்கிரஸ் அவர் என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுறாருன்னா, காங்கிரஸ் வந்து வலுவிழந்து இருக்குது, இந்த காங்கிரஸை பின்னாடி ஒரு சக்தி இயக்குது, அவங்க வந்து இந்த வலுவிழந்து பலமிழந்து இருக்க காங்கிரஸ் அங்கே உட்கார வச்சு தான் நினைக்கிற சாதிக்க நினைக்கிறாங்க. அப்போ அது வேண்டாங்கிறது தான் பெரும்பான்மை என்ன உட்கார வைங்க அப்படிங்கிறத அவர் வந்து செட் பண்ணுறாரு. அப்போ இது அவர் அதை புரிஞ்சுப்பாங்களா மக்கள்? இது எப்படி செட் ஆகும்? நாங்கள் எங்கள் தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்களே. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வாங்க சார், நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் எங்கள் அறிக்கை நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான், நரேட்டிவ் தான் அது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, நேற்று பேசும்போது சொல்லிட்டாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து சாதி வரி கணக்கெடுப்புன்ற அது ஒரு நரேட்டிவ் அது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் என்னென்னா பேசிக்கோங்க, அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் கையெழுத்து சாதி வரி கணக்கெடுப்பு. ஏன்னா அவங்க டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க. இப்போது அவங்க நரேட்டிவ் என்ன தெரியுமா? டைவர்ட் பண்ணுறது தான். நாங்கள் டைவர்ட் ஆகலை. நான் கிரவுண்டில் தெளிவாக பேசி, கட்சியில் தெளிவாக இருக்கீங்க. மக்கள் தானே இப்போ மக்கள் தான் இல்லை, மக்கள்கிட்ட தான் நாங்கள் பேசியிருக்கோம். நான் யார்கிட்ட பேசுகிறோம்? மக்கள் தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க மக்கள்கிட்ட தான் பேசுகிறோம், மக்கள் தான் பேசியிருக்கோம். இப்போ நாங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாங்கள் அவங்க நரேட்டிவ் செட், அவங்க கவுண்டர் நரேட்டிவ்க்கு நாங்கள் வந்து சப்மிசிவாக போகிறதா அர்த்தம். நாங்கள் கவுண்டர் நரேட்டிவ்க்கு நாங்கள் இப்போ டிஃபென்ஸ் எடுத்துட்டு நகர்ந்து வெளியே வந்துட்டோம். ஓகே, நகர்ந்து வெளியே வந்துட்டு நாங்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறார், டெல்லியில் நடந்த கூட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து கேஷ் சென்சஸ்ன்னு சொல்கிறார். நீங்கள் பதில் சொல்லுங்கம்மா. இப்போ நீங்கள் அதுக்கு
அது இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி வாய திறக்கல கேஸ்ட் சென்சஸ்க்கு. நீங்கள் தான் வந்து தப்பு பண்ணுறீங்களே சார், நீங்கள் மத ரீதியாக ரிசர்வேஷன் கொடுக்குறீங்களே, அதை எதிர்க்கிறாரு அவர். இல்லையே, மதத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவே முடியாது. இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் தனி இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. என்னன்னா அடிப்படை அறிவுகளுக்கு தெரியும், இடஒதுக்கீடு மதத்துக்கு கிடையாது. இடஒதுக்கீடு சமூகங்களுக்கு தான் இருக்கு, ஜாதிகளுக்கு தான் இருக்கு. இடஒதுக்கீடு மதத்துக்கு கிடையாதுன்ற அடிப்படை அறிவு கூட பிரதமர் உளறிட்டு இருக்காரு. பார்த்துக்கோங்க நீங்க எவ்வளவு பயத்தில் இருக்காரு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். பிரியங்கா காந்தி அவங்க தெளிவாக பேசிட்டாங்க, தாலி பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. ரைட்? எங்கள் குடும்பம் தாலி இழந்த குடும்பம், எங்கள் தாய் தாலி இழந்தவங்க, எங்கள் பாட்டி தாலி இழந்தவங்க, இந்த நாட்டுக்காக தாலி இழந்தவங்க நாங்கன்னு அந்த எமோஷனில் ஒரு பெண்ணுக்கான எமோஷனை வந்து அவங்க வந்து வட இந்தியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அது இன்னும் தீவிரமாக பரவிருக்கு. அப்போ பல வழிகளில் இந்த கணைகள் வந்து தாக்குறதுனால பிஜேபி ஒன்றும் பண்ண முடியாமல் திணறி போயிருக்காங்க. அவங்க மிகப்பெரிய திணறலில் இருக்காங்க. பயம் தெரிகிறது. நிச்சயமாக தோக்குறது உறுதி. பாஜக தோல்வி உறுதின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. களம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக அமைதாங்கிறத ஜூன் 4 நாம் பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ.